கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் உரிய விலை கிடைக்கவில்லை என தக்காளி விவசாயிகள் வேதனை. உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெல் சாகுபடி அடுத்தபடியாக தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக ராயகோட்டை, ஊத்தங்கரை, ஆலப்பட்டி, போச்சம்பள்ளி, ஓசூர், பேரிக்கை, சூளகிரி, கூலியம், அக்ரம், தவளம் என மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தக்காளி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் தனி ஆர்வம் காட்டுவதுடன் கடந்த ஆண்டு இதே நாட்களில் தக்காளிக்கு உரிய விலை கிடைத்ததால் இந்த ஆண்டு விவசாயிகள் விரும்பி தக்காளி சாகுபடி செய்தனர். ஆனால் விவசாயிகள் எதிர்பார்த்தபடி தங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளதை கண்டு தக்காளி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அறுவடை நேரத்தில் தக்காளியின் விலை வீழ்ச்சி விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், தக்காளி சாகுபடி செய்து ஒரு ஏக்கருக்கு சுமார் 50,000 முதல் 70,000 வரை செலவாகிறது. தக்காளி அதிக விளைச்சல் கண்ட போதும் எதிர்பார்த்தபடி உரிய விலை கிடைக்காததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை கொள்முதல் செய்து கொண்டு செல்வதால் இதனால் விவசாயிகள் அறுவடை கூலி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே தக்காளிக்கு என உரிய விலை நிர்ணயம் செய்து விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பேட்டி விவசாயி சின்னசாமி. என் பேர் அர்ஜுனா. நான் செம்படமத்தூர் பஞ்சாயத்துலேருந்து இது தக்காளி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரை போட்டிருக்கேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. எங்ககிட்ட எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் எடுக்கிறாங்க. அது விலை போதுமான அளவு இல்லை நம்மளுக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, அது விளைச்சல் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இந்த தைப்பட்டத்துக்கு போட்டு இப்போ போன டைமெல்லாம் நல்லா பணம் கிடச்சிது தான். விலை வந்தது ஓரளவுக்கு. இப்போ விளைச்சல் கம்மி தான். இது விளைச்சல் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா ரேட்டு இல்லை, நம்மளுக்கு போதுமான ரேட்டு கிடையாது. என்ன காரணம்? ஏன்னா விளைச்சல் வந்திருக்க மாட்டேங்குது, அதனால தான் காரணம். இப்போ உங்களுக்கு கூலி கொடுக்க முடியுதா? இதனால் மொத்தம் இப்போ 5-6 பேர் வேலை செய்கிறாங்க டெய்லியும். அவங்களுக்கு கூலி கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது. எல்லாம் லோன் எடுத்து அதை பயிர் கணக்கு எடுத்து தான் வேலை பார்த்துட்டு இருக்குது. எவ்வளோ நஷ்டம் ஆகும் ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 ரூபாய் நஷ்டம் ஆகும்.